எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசுவோம். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸை டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,15,768 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பம்பு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான பம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸாக இருக்க லோக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு வந்து ப்ரைஸ் நல்லாவே மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஸோ அதில் நான் வந்து அந்த இதை சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீடியோவில் வந்து எதுவுமே வந்து வார் நியூஸை வச்சு சொல்லியிருப்பேன். அந்த வீக்கெண்டு நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து அந்த வீடியோவை காமிச்சிட்டு அதே மாதிரி தான் நான் இப்பயும் சொல்லியிருப்பேன். என்னென்னா சுற்றி நம்மளுக்கு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது, ஆனால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸாக நம்மளுக்கு வாரோட நியூஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வாரோட நியூஸ் வராமல் ரேட் கட் பற்றின ஒரு நியூஸ் வந்து பாவல் நேற்று பேசியிருக்காரு. ஸோ அந்த ரேட் கட் பற்றின நியூஸ் வந்தவொடனே மார்க்கெட் பார்த்தீங்களா பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இதே தான் ஓகேங்களா. நான் வந்து அந்த டைம் பீரியடில் ஓகேங்களா, ஸோ அதாவது 2022 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பியரிஷு தான் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டாங்க, ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வந்து வெறும் நெகட்டிவாகவே சொல்லி நிற்கீங்க, உங்கள் யூசர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாகவே ஏன் சொல்லி நிற்கீங்க, நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பியரிஷில் தாங்க இருக்குது, நான் அதை தான் வந்து நெகட்டிவ் இதாக சொல்லுங்க. நான் அதுவும் வந்து ஆக்சுவலாக பாசிட்டிவ், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கீழே வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 25,000 20,000 வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னேன். ஆனால் அந்த டைமில் வந்து என்னை திட்டினாங்க நிறைய பேர். ஓகேங்களா? என்னென்னா என்ன திட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் நெகட்டிவாகவே சொல்லி நிற்கீங்க, மார்க்கெட்டில் என்ன காட்டுதோ அதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க, ஆனால் நான் நெகட்டிவாக இருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே கீழே வரும்போது ஸோ நிறைய பேர் என்ன மார்க்கெட் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்தது. ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போகும்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து புல்லிஷாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கலுக்கு வந்து நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு டெக்னிக்கல் தவிர மேக்ஸிமம் பேங்க் எதுவுமே அந்த லெவலுக்கு தெரியாது, எனக்கு டெக்னிக்கல் தான் தெரியும். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து வீக்கெண்டாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாததுனால மார்க்கெட் வந்து இதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு நேற்று ஒரு லோ ஃபார்ம் வந்துருங்கன்னா அந்த லோக்கு கீழே ப்ரைஸு மறுபடியும் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே வந்தால் கூட விற்கு தான் வரணுமே வெளியே மார்க்கெட் பாடி வந்துலாம் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? வச்சுதான் நம்மளுக்கு அடுத்து இருக்க இந்த டிமாண்டை நோக்கி ப்ரைஸு வந்துடுவான். சரிங்களா? ஸோ வராமல் என்ன பண்ணால் இதே இடத்துல கன்சல்டேட்டடு மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இன்றைக்கும் நாளைக்கு வந்து வீக்கெண்டாக இருக்கிறதுனால இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு திங்கக்கிழமை சின்னதாக டம்ப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இங்கேருந்தே மார்க்கெட் பம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படி கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கலாம். தற்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ தான் இருக்குது ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு நான் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை உடச்சிருச்சு. நான் இந்த மாதம் கண்டிப்பாக இத்தீரியம் வந்து ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இத்தீரியம் வந்து ஆல் டைம் ஹையை உடச்சிருச்சு. சரிங்களா? உடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கல, விக் வெஸ்ட் மட்டும் கீழே வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காலத்தில் வந்து வர நாட்களில் வந்து இது வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பெருசாக இதுக்கு வந்து கீழெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே கன்சல்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக தான் இருக்குது. நியூஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி புல்லிஷாகவும் வந்திருக்கு, நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் ஏற்ற மாதிரி புல்லிஷாக மாதிரி. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இதுதான் வந்து சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு டெக்னிக்கல். ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக போல் என்னென்னா அது பேசிக் மட்டும் நம்ம சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு விஷயம் வந்து ஒன்று கேள்விப்பட்டேங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்டிசேஷன் குரூப்புன்னு சொல்லி ஒன்று வந்து நடத்தினிருக்கு. ஓகேங்களா? அதில் ஒரு நண்பர் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டார். ஓகேங்களா? என்னென்னா புது யூசர்ஸ்லாம் வந்து நம்ம 2021 இருக்கும் போதெல்லாம் புது யூசர்ஸ்லாம் வந்தாங்களே ப்ரோ,
அது மாதிரி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து புது யூசர்ஸ், அதாவது புது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து எப்போ ப்ரோ வருவாங்க, இந்த காலகட்டத்திலே வருவாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏன்னா புது இன்வெஸ்டர்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து புது 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 ஆட்கள் வந்து உள்ளே வரணும் மார்க்கெட்டுக்குள்ளே. ஓகேங்களா, வரும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா, அது ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி நான் சொல்கிறேனோ, ஓகேங்களா, அந்த இது ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயங்காட்டுறதுல ஆசைப்படணும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ். ஓகேங்களா, வேல்ஸ் வந்து அவங்க விற்க நினைக்கிற இடத்துல நம்மளை வாங்க வைப்பாங்க, அவங்க வாங்க நினைக்கிற இடத்துல நம்மளை விற்க வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க விற்க நினைக்கிற இடம் மார்க்கெட்டு டாப் அவுட் ஆகும்போது அவங்க நம்மளை வாங்க வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா குட் நியூஸாக போட்டு நம்மளை வந்து அகெயின் அண்ட் அகெயின் பை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னென்னா மார்க்கெட்டு கீழே இருக்கும்போது அவங்க வாங்க நினைக்கிற இடம் அது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் நியூஸாக கொடுத்துட்டு மார்க்கெட்டில் நம்மளுக்கு பை பண்ண விடுவாங்க. சாரி, மார்க்கெட்டில் அவங்க நெகட்டிவ் நியூஸாக கொடுத்து நம்மளை செல் பண்ண வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டாப் அவுட் ஆகிற நேரத்தில் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செல் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பேட்டர்ன் ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிருச்சு. சரிங்களா, ஸோ அதை தான் அவர் கேட்டார், என்னென்னா ப்ரோ மறுபடியும் புது யூசர்ஸில் எப்படி ப்ரோ வருவாங்க அப்படின்றது கேட்டாங்க. அவருக்கு வந்து இந்த பதில். சரிங்களா, நம்ம விற்க நினைக்கிற இடத்துல அவங்க விற்க நினைக்கிற இடத்துல நம்மளை வாங்க வைப்பாங்க, அவங்க வாங்க நினைக்கிற இடத்துல நம்மளை விற்க வைப்பாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, விற்க போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வாங்கிறதுக்கு வந்து தேவை. சரிங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ பத்தாது, ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வேணும். சரிங்களா, வாங்குறதுக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இது நடக்கும் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்மளும் வந்து இது பண்ணதான் பார்ப்போம், எஸ்கேப் ஆக தான் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா புது யூசர்ஸை உள்ளே வர வைப்பாங்க. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புது யூசர்ஸை தான் நிறைய பேர் இருப்போம். அந்த புது யூசர்ஸ் எப்போ வந்திருப்போம்னா 2021 காலகட்டத்தில் தான் நம்ம வந்திருப்போம். ஓகேங்களா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2021 காலகட்டத்தில் தான் நாம் வந்து புதுசாக வந்து மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்திருப்போம். அப்போ நம்ம டாப்பில் தான் போய் வாங்கியிருப்போம், கீழெல்லாம் வந்து வாங்கியிருப்போம். டாப்பில் போய் வாங்கியிருப்போம், அங்கே தான் நம்ம மாட்டியிருப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த டைப் இப்போ வந்து யார் அதுமாதிரி வருவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் உனக்கு தேடினேன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ அதை வச்சு தான் தேடினேன். ஓகேங்களா, இந்தியா மொத்த கண்ட்ரீஸில் ஓகேங்களா கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா வேர்ல்டு லெவலில் கிரிப்டோவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நான் பார்த்தேன், தேடினேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு நிமிஷங்க. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, இந்தியா. ஓகேங்களா, ஸோ கிரிப்டோவில் 2025 ஓகேங்களா 24-25 காலகட்டத்தில் அதிகமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா 172% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து 2024-25 இந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா தான் நம்மளுக்கு இப்போ வந்து டாப் மோஸ்ட் லெவலில் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவில் நம்மளுக்கு வந்து பாப்புலேஷனும் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிரிப்டோ வந்து அடாப்டேஷனும் இப்போ அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், என்ன நம்மளுக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே இருக்கும் போது நம்மளுக்கு இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பேன் பண்ணாங்க. ஓகேங்களா, ரெகுலேஷன் சொல்லி இதுமாதிரி வந்து பேன் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவே தடுமாறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் மேலே வந்தோடனே ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதை. சரிங்களா, ஸோ இப்போது அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் கட்டி விளாட்றாங்க தெரியுங்களா, தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஃபேண்டசி கேம்ஸ் இதை வந்து நேற்று பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஃபேண்டசி கேம்ஸில் ரொம்ப முக்கியமான கேம். ஓகேங்களா,
ரொம்ப அதிக பேரால் தெரிஞ்ச கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dream11. ஸோ அந்த Dream11ஓட டோட்டல் யூசர்ஸ் எவ்வளோன்னு நான் பார்த்தேன். அதில் நான் பார்க்கும்போது எவ்வளோன்னா 220 to 260 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த மிட் 2025. ஓகேங்களா? அப்போ நான் கிட்டத்தட்ட 20லேருந்து 26 கோடி பேர் Dream11 யூஸ் பண்ணியிருந்தாங்க, யூசர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பேன். ஓகேங்களா? அந்த பேன் வந்து நேற்று தான் நடந்திருக்கு, நேற்று காலையில் நடந்திருக்கு அந்த பேன். ஓகேங்களா? நேற்று காலையில் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 20லேருந்து 25 கோடி பேர் அதில் விளையாடிருந்தாங்க. அவங்களுக்கு டோட்டலாக நான் போய் ஆப்பை பார்த்தா எதுவுமே வந்து டிஸ்பிளேவே ஆகலை. ஓகேங்களா? டோட்டலாக எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணியாச்சு அது. ஓகேங்களா? அதில் போட்டுட்டாங்க ரெகுலேஷன் சொல்லி, அதனால் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 20லேருந்து 25 கோடி பேர், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டு அந்த Dream11 போட்டு விளையாடின்னு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க, லாஸும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 20லேருந்து 25 கோடி பேர் அதில் விளையாடிருக்காங்க, ரெகுலராக விளையாடி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக பேன் ஆன ஒன்று என்னத்துக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பணம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து ஏதோ தப்பான முடிவுலாம் பண்ணுறாங்க, அதனால் பேன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அது ஃபுல்லாக பேன் பண்ண உடனே அந்த யூசர்ஸ் டக்குன்னு மனம் மாறி உடனே வந்து சரி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, நம்ம போய் வேலைக்கு போய் சம்பாதிப்போம், இல்லைன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த பக்கமே போக தேவையில்ல, வேறு ஏதாவது நம்ம இந்த பக்கமே போக தேவையில்ல, நார்மலான வேலைக்கு போய்டுன்னு சொல்லி நினைப்பாங்களா? கிடையாது. அடுத்து என்ன அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். மேபி 2021 நம்ம ட்ராப்பாக உள்ள வந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த Dream11 யூசர்ஸ் எல்லாம் உள்ள வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது என்னுடைய வியூ தாங்க, இது என்னுடைய தனிப்பட்ட வியூ. இது என்னன்னா இது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. சரிங்களா? இது யாருக்காவது வந்து ஏதாவது தப்பாக கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் நான் என்னுடைய வியூ தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னுடைய கருத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? நான் யோசிச்சதேன். சரிங்களா? ஸோ அப்போது அந்த புது யூசர்ஸ்லாம் உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அதுதான் வேல்ஸ் வந்து ட்ராப் பண்ண அவங்கள தான் வேல்ஸை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களோ இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா யோசிச்சு பாருங்க, நேற்று ஈவினிங் தான் வந்து பாவல் பேசியிருக்காரு, மார்க்கெட் பம்ப் ஆயிருக்கு. நேற்று காலையில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த Dream11 வந்து இந்த ஃபேண்டசி கேம்ஸ்லாம் வந்து பேன் ஆயிருக்கு. அதாவது காசு போட்டு விளையாடுறது எல்லாமே பேன் ஆயிருக்கு. அது எவ்வளோ நாள்லன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில் பண்ணியிருக்காங்களா. இந்த நியூஸ் எனக்கு தெரியவே தெரியாது, நேற்று தான் எனக்கு தெரியுமே ஆக்சுவலாக. ஓகேங்களா? 2 நாளில் இது பண்ணியிருக்காங்களா. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த பில்லு பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, 2வது நாளே அது பேன் பண்ணிட்டாங்க, 2வது நாளே அதை வந்து பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாவல் பேச போகிறாருன்ட்டு இந்த வீக்கு தான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அநேகமாக வந்து இந்த வீக்கில் தான் அந்த நியூஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன், மண்டேவோ இல்லை டியூஸ்டே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். உடனே இதுவும் நடந்திருக்கு. சரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது. கரெக்டுங்களா? ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இப்போ இந்த புது யூசர்ஸ் இப்போ இது பண்ணதுனால, இந்த பேன் பண்ணதுனால இந்த யூசர்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி இல்லைனா வந்து இந்த மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட வியூ என்னென்னா மேபி ஸ்டாக் மார்க்கெட்டை விட கிரிப்டோக்கு வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா இந்த Dream11 யூஸ் பண்ணி ப்ளே பண்ண ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. ஓகேங்களா? ஒரு மிட் ரேஞ்சு ஒரு சின்ன ஏஜ் பசங்க தான். ஓகேங்களா? ஸோ அந்த Dream11 எப்படின்னா போட்ட உடனே காசு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது சான்சஸ் இருந்தது. ஓகேங்களா? இப்போ அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும்னா உடனே காசு வர மாதிரி தான் அந்த சைக்காலஜி பில்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது அதனால் வந்து இந்த கிரிப்டோ இந்த டைமில் வந்து பூம் ஆகும்போது டோட்டலாக இந்த நியூஸ் நல்லா பரவிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அவங்கள அதை அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இந்த கிரிப்டோக்குள்ளே வரத்துக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இருக்குங்க, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மார்க்கெட்டில் கொஞ்சம் பைசா போடுவாங்க, அது கொஞ்சம் நல்லா மேலே ஏறவங்க அவங்க கையில் இருக்க பைசா தூக்கின்னு வந்து மறுபடியும் போடுவாங்க உள்ள. ஓகேங்களா? ஸோ
ஸோ இப்போ இதுலேயும் வந்து அவங்க விளையாடி ஜெயிக்கலாம் போல், ஈஸியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவங்கள இந்த இடத்துல வச்சு ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய வியூ. ஸோ அதனால் என்னென்னா, புது யூசர்ஸ் அதாவது புது ரீட்டைலர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கான பாதையும் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், புதுசாக பணம் வரத்துக்கான வழி எதுனா கோல்டுலேருந்து வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ புது யூசர்ஸ் உள்ளே வரத்துக்கு கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாதை ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஸோ இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட் வந்து இந்த வருஷத்தில் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது கூட நான் ப்ரூஃபும் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சின்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது கூடிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருசாக பூம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு புல்லிஷ் சாதகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? கூடிய விரைவில் மார்க்கெட் டாப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து அனாலிசிஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நான் நேற்று ஆக்சுவலாக நான் இதை கேட்கும் போது நான் கேட்டுட்டு இதை பற்றி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நானே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துல சர்ப்ரைஸ் ஆகிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சர்ப்ரைஸ் ப்ரோ, ஐ எம் சர்ப்ரைஸ் ப்ரோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிருந்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ன்னு எனக்கு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.